ஹை இப்படியா ஓடி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கருவேப்பிலை கடிக்கிறீங்களா? கை போல் என்ன தேடுறியா? எதுவும் கிடைக்காது. இந்த மோப்பை முடிச்சு பார்க்குறேன். ஏய் அத்தை வரேன். நல்லா சோளை தராப்புறீங்க. இன்னும் இருக்குது, நாள் இருக்குது இந்த பொழுதுனே. ஏய் அத்தை இந்த திருறா ஒரு அத்தை. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி நம்ம ஒரு மக்காச்சோளம் அழிவு காட்டுக்கு போய்க்கிருக்கோம். இத்தனை நாள் கொஞ்சம் பச்சை விட்டோம், கொஞ்சம் வாடின புள்ள கடிக்க வைப்போம். கொஞ்சம் கடிச்சா தான் எனக்கு ஒரு சுட்டுவாங்க. போய் பார்த்தா தான் தெரியும். ஆரம்பிப்போமா? இன்றைக்கி நம்ம மூலி பைய வேறு வந்திருக்கேன். வந்தோடனே நம்ம வரி குதிரையை விரட்டிக்கிருக்கேன். கொம்பை இப்போ தான் பார்க்குறேன் பயவில். 2 பேர் இப்போ தான் சண்டை ஓட்டாங்க. அங்கே வாங்க ஓடியா போயிட்டு போ ரவுண்டு. எங்கடா வரீங்க? நீ ஒரு பக்கம் ஓடிக்கிருக்காங்க. அப்படியே போய் ஏற்றுமா? பா ஒன்று சேர்ந்து வாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போகாமல் வா. அப்படியே நேராக அங்கே தான் போகிறான். நண்டு போகிறா ஓரா. ஹாய் பா அப்படியே அம்மட்டி விடு. பொறுமையாக வாங்கணும். வாடா கொம்பா ஓடியா எப்போ விளாட்றது? வா பாரு ஓட்டத்தை பாரு. நின்று போயுமே நண்டே, நீ தான் ஓட்ட முடிக்கிற. தின்னுக்கிட நல்லா குக்கரோலி கொலையாக இருக்குது. கடிச்சு தின்னுங்க குழக்கம்பா. இங்கிட்டு ஓடாதீங்க. டைனோஸ் எப்படி ஊறா வரே? அப்புறம் நின்று தின்னுங்க. இப்படி குழக்கம் போய் ஆத்தரையாத்த நம்ம காட்டில் இறங்கிட்டாங்க பாருங்க. இதில் நின்று நம்ம சோளம் குடிக்கல. உள்ளே இறங்கிட்டாங்க. பூந்துட்டாங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப மக்கா சோளத்தை திருட்டி பழகிறியான். சரியான ஏய் அத்தை அத்தை இப்படி ஏறு இதுலேயே தின்னுங்கடா. இதுலேயே நல்லா குழக்கம் இருக்குது பாரு. இறங்கிட்டாங்க. விட்டா பூசணி கூடிய உழப்பு தெரியுங்க. டைனோஸ் வர்றா. இதெல்லாம் உங்களுக்கு சேட்டை இல்லையா? எவ்வளோ பசியோட வந்தாலும் உங்கள் புத்தி திருந்த மாட்டேன். இல்லை ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தான் நிற்பீங்க. ஏய் அத்தை வரேன். நல்லா சோளை தராப்புறீங்க. இன்னும் இருக்குது, நாள் இருக்குது இந்த பக்கம் வர்றதுக்கு. போங்க அப்புறம் அங்கிட்டு போய் பொழுதுனே. ஏய் அத்தை இந்த திருறா ஒரு அத்தை இப்படியா ஓடி. இப்படியாம்மா அத்தை இப்படி. உங்களை நிப்பாட்டப்பட்ட பாடு அத்தே. இவங்களை நிப்பாட்டுறது ஒரு ரவுண்டு சுற்றிட்டாங்க. அங்கிட்டு பூசணி கொடி, இங்கிட்டு வந்து மொச்சை செடி போட்டிருக்காங்க. இது நம்ம மக்காச்சோளம். இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா ஓடிப்போம். அன்றைக்கி விடணும். ஆனால் அந்தளவுக்கு குளக்கொம்பு இல்லைங்க. இதுலேயே அது பரவாயில்ல, நல்லா சூப்பர் குளக்கொம்பு இருக்குது. தெனாவட்டு நம்ம ஊமச்சி மகன் சின்ன வலிச்சு தான் நல்லா மேயுது. போய் திருசா நீ இங்கிட்ட வந்துட்டீங்களா? பிளாக் சாமி கை போல் என்ன தேடுறியா? எதுவும் கிடைக்காது. இந்த மோப்பை முடிச்சு பார்க்குறேன். அதெல்லாம் சோழி முடிஞ்சு வச்சே. திரும்ப இந்தா சோளம் ஆளுக்கு பாதியை ஓடத்துக்க முடிச்சு பாதியை கொடு கிடையாத்தா. வரேன்டா வச்சு தரேன்டா. சிலுக்கு ஏய் அத்தே நீ தான் குட்டியம்மா. பொழுது கழுது கருது ஆட்டை போடுறா. தின்னு இது தின்ட்டு நம்ம கருதானே தின்ட்டு போ. எனக்கு இதெல்லாம் தின்னு பச்சையாக இருக்குன்னு நம்ம விளையிறதுக்குன்னு ஒரு 10 நாள் ஆகுங்க. ஆட்டையை போடு இந்தரா மூலி இந்தரா எடுத்துன்றா வரப்போண்டா கொம்பே. இந்தரா நீ கீழே போடுற நண்டே. இந்தா உனக்கு சுட்டா கருது நண்டே. இங்கே வர நண்டே உனக்கு சுட்டா கருது. இங்கே பாரு உனக்கு என்ன கீழே வர்ற தேம்ப தின்னு சுட்ட கருது. நல்லா வாடை அடிக்குது. ஏன்னா தேம்பாளேன் அப்படி தின்னு நல்லா தின்னு அப்படி தின்னு மொத்தமாக முடிங்கிட்டா ஒரு யாத்திரை பழுது வர 2 உடச்சி கொடுப்போம். இருவாரே பாதி கொடு. இந்தா தின்னு நான் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போகிறீங்களா? பழுவுனே போது கரு தின்ட்டீங்க. நல்லா இங்கே விடுபட்டு கருது நிறையா இருக்குது. இதுவே ஆட்டையை போட்டாங்க. அது ரொம்ப தின்ட்டா வயிறு ஊதிக்கிறோம். சண்டை ஓட்டாயிரா என்னடாச்சு மக்காச்சோளத்துக்கு தாண்டியா? பிளாண்டை எடுத்து கொடுத்தேன் ஆளுக்கு பாதியா. எங்கடா அதை தின்ட்டீங்கன்னா காலி வந்துட்டியா? உன் காலுக்குள்ள இருந்துச்சு தின்ட்டான மூலி பையன். அவ்வளோதான். இதுக்கு சண்டை ஓடாயிரா பூச்சி. நீ தின்னு திண்டு பழக்கம் இல்லையா? திண்டு பழக்க இதெல்லாம் ரொம்ப ஒடிங்கிட்ட தேத்திடுவாங்க. அப்படி தின்னுங்க நல்லா தேக்கலை எல்லாம் தின்னுங்க. டைனோஸை தின்னு. இது கொஞ்சம் அது கொஞ்சம் திண்டாத்தே வகுத்துனா போக முடியும். கொம்பா தின்றா. கருதை கண்டு ஃபுல்லாகிடுச்சா வகிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கருவேப்பிலை கடிக்கிறீங்களா? ஏண்டா உங்களுக்கு இதுவே இல்லை கருவேப்பிலை கடிச்சிருக்கீங்க. வாங்கடா அப்படி கூவா கோலை கடிக்கலாம். அங்கிட்டு இருக்குது திரும்பா தின்றா. மூலி பையில் கொடிக்க கூட அது தின்னு அப்படி கடி. நல்லா சத்து உள்ளது துவப்பு நல்லா சத்துது. தின்னு நல்லா முருங்கிக்கிற அது இது நல்லா தின்னுங்க. விடாமல் சண்டை விடாமல் ரெட்டை சொல்லி என்ன அவ்வளோதான் போதுமா? மூச்சே ஏய் அத்தை இம்புட்டு குவா கோலை இருக்குது மாட்டின்னு வரீங்க. உங்களை பட்டையூரில் போட போகிறேன் வாங்க. நீங்கள் சேட்டை பண்ணுறீங்க 2 பேரும். வரி குதிரை கரண்ட் வீட்டில் காலை வச்சுறாங்கடா. நீ வாட்டுக்கு கரண்ட்டுக்கிட்ட போயிடக்கூடாது. ரோச்சே பார்த்து தின்னுக்கடா. கிணத்துக்கிட்ட கொம்பு காலோரத்தில் நிற்கிறீங்க. தடையாத்தான் பார்த்து நல்லா குவா கோலை தான். வா இருவா சரியான யாராதே குட்டியம்மா இங்கே கிணத்துக்கிட்ட நிற்கிற நண்டே. இங்கே நிற்கிற நண்டே. யாத்து நடுத்துரு நண்டே. மூடி குவா கோலை இருக்குது. எங்கே 2 வேடிக்கை பார்த்துக்க. எல்லாம் கிணறு பார்த்துக்க. அங்கிட்டலாம் அவங்கள டைவ் போட்டுறாத. உங்களுக்கு சப்போட்டா மரத்தை காட்டவா? இதாங்க சப்போட்டா பழம் கிட்ட காட்டுறேன் இருக்கா. சப்போட்டா பழம் பசங்க பார்த்தாங்க அப்படித்தான் ஆட்டையை போட்டுருவாங்க. நீரப்பழம் சப்போட்டா பழம் வந்துட்டாங்க இம்மா முடிச்சு வந்துட்டாங்க. ஒரு தின்ன விட்றாங்க. இப்போ தான் பிஞ்சு கிஞ்சு எல்லாமே வளர்ந்துக்கு இருக்குது. அருந்துட்டுறாங்க. அடிச்சுலே கீழே குவாக்குள்ளே இருக்காத போய் தின்னுங்க. நல்லா இளந்தப்பழம் செடி இருக்குங்க. கடிங்க நல்லா. எங்கே நம்ம டைனோசரஸு அவள் எங்கே போட்டுக்கிருக்கா? அவர் நல்லா கடிக்கலாம். நம்ம டைனோஸ் வந்து அதெல்லாம் தும்பா அவள் குவாக்குள்ளே தின்னுக்கு இருக்கா. தின்னுங்க எங்கடா குவாக்குள்ளே கீழே வர்றா இப்படி கிடக்குறா. யார்த்தை விதிச்சு நகட்டுறீங்களா? ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சிங்க? இன்றைக்கி என்னடாண்டா
உங்களுக்கு சீச்சின்னு கீழே வர்றீங்க, தின்னுங்க நல்லா தின்னு. உங்களுக்கு இதெல்லாம் போர் அடிச்சிச்சுட்டு நெல்லிக்காய் கோலா கொண்டீங்களா? ஏய் இங்கே வந்து எப்படி நினைக்கிறீங்க? அப்புறமேல தின்னு வாங்க திரும்ப ஓடி கரை ஓடி 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 இன்னொரு ரவுண்டு போய் அங்கே சுற்றுங்க. அப்புறம் அங்கிட்டு ஓடு போங்க ஓடு ஓடு. ஏய் கிணறுக்கிட்ட இருக்கேன், இல்லை வளைச்சுட்றேன், அப்படியே பார்த்துக்க. இல்லையா வளைச்சிக்க தள்ளி 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 தள்ளிங்க. பழுது மகளே, உனக்கு இதுவே இல்லடி, இதை பிடிச்சி கடிச்சிக்கா. அட பாவியில் உனக்கு தேடிக்கின்றேன், தின்னு எதவா தின்னு. போதுமே கிணத்த சுற்றினது வாங்க. கிணத்துக்குள்ளே யாரும் இல்லை நீ வாடு காலை வரும் போகணும். ஓடுங்க கிணத்த சுற்றி ரொம்ப இருக்க வேணாம். இன்ன வரைக்கும் ஏதோ திண்டிங்க போதும், கிணத்துக்கிட்ட இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். நல்ல வேலை எப்படியோ ரைட்டு இப்போ தான் வருது. நம்ம கொஞ்சம் முந்திக்கிட்டோம், கொஞ்சம் முந்ததுனால கொஞ்சமாவது குழப்பம்ப நல்லா கடிச்சிக்கிட்டாங்க. இல்லாட்டினா நேரம் உழுதுருப்பாங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக. நானே பா முடியாது சேபாலே பா இன்னும் நல்லா நெல்லுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மேய்ஞ்சதுக்கு அதுக்கு ரெஸ்ட் எடுங்க. ஒரு அரை வயிறு நல்லா டேங்க் ஃபுல்லு. எல்லா ஜீவராசியும் வந்துருச்சுங்க. நம்ம நிறைய காணா பயவுள்ள எங்கிட்ட போச்சு. சோளத்தை ராவிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இதுக்குள்ளே எங்கிட்ட பயவுள்ள ஓடி போயிட்டா, எங்கிட்ட வெளி மசாலுக்குள்ளே போயிட்டான்னு தெரியல. நம்ம காட்டுக்குள்ளே தான் போயிருப்பேன் எங்கிட்ட போனாலும். மற்றபடி கிணத்துக்குள்ளே எது உளுந்துச்சாலும் தெரியல. அது நிறைய பயவுள்ள நண்டே போதும். நண்டே ரெஸ்ட் எடு நண்டே. நல்லா மேய்ச்சிங்க. இந்த மாதிரி மேட்சாக கிடச்சா எத்தனை கழிச்சு வகையான பிரியாணி எத்தனை கச்சா. அவன் மகனை கண்டுக்கிறான், அடிச்சு காலி பண்ணான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நல்லா சூப்பர் நல்லா பாருங்க. ஒரு நெல்லிக்காய் கோலை எப்படியோ பிடிச்சி இழுத்துட்டாங்க. இது வந்து ஆண் நெல்லிக்காய் மரம் வந்து இது காய்க்கவே காய்க்கலை. அதனால் அப்பப்போ அவங்களே அடுக்கு ஒடிச்சு தின்ன விடுவாங்க. தின்னுங்க அடிச்சு காலி பண்ணுங்க. டைனோஸ் என்ன டைனோஸ் நீங்களாம் ரொம்ப லேட்டு, எல்லாம் தீ போடல வந்துடும். காலி பண்ணு. நடக்க மணி 3 மணி கிட்டே ஆப்ப போகுது. போங்க, இந்த பட்டை கடிச்சாலே போதும். நல்லா மேய்ஞ்சிருக்காங்க. இந்த நரி பயவளை எங்கே போயிடுச்சுனே தெரியல. வா மோனிக்கா போங்க, நல்லா தண்ணியாக குடிங்க. நல்லா மேய்ஞ்சதுக்கு வாடின புல்லும் மக்காச்சோளமாக பெருக்கி திட்டாங்க. போய் தண்ணியாக குடிங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நம்ம பசங்க கம்மா தண்ணியாக குடிக்கிறாங்க. 30 நாள் கம்மா தண்ணியாக குடிக்கல. இன்றைக்கி தான் ஏன்னா நல்லா சோளத்தை பெருக்கி ஆட்டையை போட்டாங்க. நான் கொம்பை இங்கே இருந்த ஓடு யாத்தை இப்படி யாத்தை ஓடு. இந்த தண்ணியை குடித்தா இப்படி இருக்கும் இந்த ஆடுகளுக்கு. நான் ஸ்கைப்பால் கிணத்து தண்ணியை குடிச்சிட்டா நல்லா. அங்கே ஒரு இடத்துல தண்ணி நல்லா கிணத்து தண்ணி எரிஞ்சு வாய்க்காலில் குடிச்சிட்டா பயவில். நான் குடிக்கிட்டுங்க. இந்த இந்த கம்மா தண்ணியை குடிக்க இதுலேருந்து ஆடுகள் மினுமினுப்பு தட்டும். டைனோஸ் அப்படியே நடைய கட்டு போங்க. இந்த தண்ணியை குடித்து பட்டை கடிக்கிறதுக்கு ஆடு அப்படியே சூப்பராக இருக்கும். சில ஆடுகள் பெருஞ்சாணி இப்போயே போடுது. பெருஞ்சாணின்னா ஓவர் தீன் அர்த்தம். அன்றைக்கி ரொம்ப சில ஆடுகள் கழியலாம். இந்த நரி பயவில் தான் எங்கே போச்சுன்னே தெரிலங்க. மற்றெல்லாம் வந்துச்சு. இப்போ எப்படியே வீட்டுக்கு போயிட்டாலும் தெரில. உள்ளே நின்றுருந்தா எங்கிட்ட ஓடி நரி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுங்க. நினச்ச மாதிரியே வீட்டுக்கு தான் போயிட்டா பயவில். எங்கிட்ட உள்ள சோளக்காட்டில் நின்றுருந்தா பயவில் குதிச்சு ஓடிட்டா பயவில். எங்கிட்ட வீட்டுக்கு போனால் சரி தாங்க. வேறு எங்கிட்ட நான் கூட கிணத்துல டைவ் போட்டாலோ நாய் கடிச்சு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க. எங்கிட்டனாலும் அசந்துறாங்க. ஒன்றா தான் மேய்ச்சாங்க. இந்த பாருங்க, நீ மரத்துக்கு ஓடுவாங்க. நல்லா மேய்ஞ்சிட்டாங்கல்ல, நெதுக்கு மேயிட்டும் நினச்சிக்கிப்பாங்க. பிறக்கடா தட்டி விட்டுருக்கு. நல்லா கருக்கு தின்னுடா. ஒரு நீயா தின்னதை பழுது மாலுக்கு எல்லாம் சேர்த்து கொடுங்க. நல்லா தின்னுடா. ஒரு கொம்பனா அடிச்சுன்ற கொம்பை ஸ்கைப்பில் ஒரு முட்டுறாய் அப்படியே ஒன்றுக்கு இப்படி தாங்க முட்டுறது. அங்கிட்டுலாம் கிடக்கு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பக்கமாக பச்சையாக காய முட்டுற ஆகுறாங்க. அங்கிட்ட நல்லா நெத்தாக கிடக்கு முறுக்கு வேணக்கா. அவ்வளோதான்டா காலி வந்துட்டாங்கடா. ரொம்ப சந்தோஷம்டா. சரி வாங்க, மேய்கிறவங்க மேய்ங்க. நல்லா விட்டத்தை பார்த்து மல்லாக்கா படுக்கிறோம். தூங்க நல்லா பேசாமல். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பட்டை கடிச்சாலும் தண்ணி இன்னும் நல்லா குடிப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு தண்ணி குடித்தேன். வரிக்கு ஒரு தாங்க வந்தோடனே ஒழுங்கா மேய்ஞ்சா குழக்கம்பா மேய்ஞ்சா அப்படி இருக்கணும். நல்லா கருதை பறக்காமல். நான் எங்கே கருதை பறக்கிற சித்தப்பெல்லாம் மோசமான வில்லனாக இருக்கா. வா முடிய வாங்க. அங்கிட்டு போய் ரொம்ப தூரம் போயிட்டு வருவோம். அப்போ தான் உங்களுக்கு பொழுது போகுங்க. வா மணி கரெக்டாக 4 மணி ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம், ஏன் 1.5 மணி நேரம் பயவில்லை. எதாவது மேய்ச்சா நல்லாயிருக்கும். என்னமோ நடக்கிறாங்க. இன்னும் ஈரம் காயாமட்டே இருக்குது. சரியான ஈரமாக இருக்குது. தெரியாத முள்ளு குத்துச்சுன்னு அம்பிடுத்தான். இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். நண்டு மகளே பார்த்து வாடி வாரி. நல்லா புதக்குன்னு இறங்குது. பா ஓடிய பா ஏன் நின்று விட்டீர்கள்? நல்ல நேரம் எதுவும் பார்க்கணுமா மிஸ்டர் வெட்டு? போய் எதாவது ஒரு வாய் கொப்புனதை கடிச்சு இல்லாட்டி கூடையே விட்டு நரி மாதிரி நீ ஒரு பக்கம் போக. இப்போ எங்கேயே ஸ்கைப்பாலவே காணா. எங்கிட்ட போயிட்டா. இதே மாதிரி ஒரு வாரம் காலையில் நல்லா மக்காச்சோள அழிவு காடு மேய்ச்சை. மதியம் கம்மா தனியாக குடிச்சிட்டு அப்படி பட்டருக்கு திண்டாலே போதுங்க. ஆடு எவ்வளோ பனியில் கிடக்கிறதுக்கு அப்படியே கப்புன்னு எரிக்கிறோம். நல்லா தை மாதத்தில் 2 மழை சூப்பர் மழை பெஞ்சிச்சு. பச்சை இன்னமே விழுகும். இந்த ஒரு வாரம் நல்லா எனக்கு தெரிஞ்சு இது டிராக்டர் உழுதுட்டாங்க. இனிமேல் மேட்டுக்காடு நம்ம இந்த ஏரியாவை போகல. அந்த பக்கம் கிடச்சுன்னா புகுத்து விளாடுவோம். வாருங்க அப்படியே கம்மாவுக்குள்ளே ரொம்ப நாள் ஆச்சா. இந்த பக்கம் வடக்கு பக்கம் இன்னும் போனால் அங்கிட்டலாம் இதை விட எப்படி இருக்குதுன்னு கொஞ்சமாக பச்சை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படியே மாசிக்கு இன்னும் வரலை. இப்போயே எப்படி இருக்குது. மாசிக்கெலாம் வந்துச்சுன்னா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அந்த புல்லை கடிக்கும்போது ஆடு நல்லா தண்ணி குடிக்கும். அப்போ கம்மாலாம் மீன் வளர்ப்பி தண்ணி குடிக்க முடியாமல் போயிடும். அதுதான் பிரச்சனை. புல் தண்ணி குடிக்கும்போது காசு வீட்டுக்கு கூட கொண்டு போயிடும். என்ன கேட்டால் வீட்டுக்கு போய் அப்படி தண்ணி குடிக்கிட்டு அப்படி சரன்னு பற்றிக்கு வந்துடணும்.
ஏன்னா அந்த தான் முக்கியமான டைம் ஆடு தண்ணி குடிக்கும். புள்ளி இப்பயே இல்லை போச்சு. அடா கொம்பா அதுக்குள்ளே ஆடு வெட்ட போயிட்டியா? எங்கேயாவது வரும்போது என்கிட்ட எஸ்கேப் ஆகிடுற. ஓடியா வா 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 என்று வேடிக்கை பார்க்குறேன். அங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10 சோளத்துக்கிட்ட தின்றுருப்பேன். 10 கூட வராது, ஒரு 6-7 இருக்கும். தனியாக குடிச்சுக்கிட்டேன் பயவுள்ள. ஆனால் செமிச்சிருப்பேன். சில ஆடுகள் அசை போட்டால் சரியாக போகும். அதனால தான் பயவில் நடக்க முடியல. பயவில் தூக்கம் சொக்குது. சும்மா கூட நடந்து வா, கொஞ்சம் நடந்தால் தான் உனக்கு செமிக்கும். நம்ம ஸ்கைப்பால் மோப்பம் முடிச்சு ஒவ்வொரு சோளத்தை ஆட்டையை போட அவையே அதை தட்டி பறிச்சு எடுத்துக்கிருவான். ஸ்கைப்பால் இவன் நம்ம தெனாவடு கூட அப்படி இல்லை. நெத்தி பொட்டு, நண்டு, அத்தனை நரி, அப்புறம் மூலிப்பையன் இவங்களுக்கெல்லாம் நானும் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் ஒரு 3-4 சோளத்தில் எப்படியோ எடுத்துடுறாங்க. தின்றால் செமிச்சிக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தின்ன விடுறேங்க. எந்த அளவுக்கு தின்னுச்சு முடிஞ்ச அளவுக்கு தின்ன விட்டு தண்ணி குடிச்சா தாங்க தேரும். நல்லா தின்றாங்க. நான் கூட எதுவுமே இருக்காது நினச்சேன். குழக்கம் பறிச்சு எப்படி நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு அரை வகை நப்பணுமே அதே ஆதி. தெனா விட்டு நீ என்னமோ அங்கே தனியாக ரெண்டுக்கு இருக்க. அவங்க நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்களே எங்கேயோ. தங்கச்சி வளைக்க, அக்கா அதுக்கு சப்போர்ட்டு. இவங்க 4 பேர் ஒரு குரூப் இருக்காங்க, 4-5 பேர். நல்லா வருவீங்கடா. குடும்பமே இப்படித்தானா பேராண்டி. நீ வாடா, வாடி 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 வாடி. உனக்காக ஒரு கொப்பு சின்ன கொப்பு உழைச்சிருக்கேன். தின்னுங்க நல்லா கரிச்சு தின்னுடா. ஓடி 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 வாடா. நீ தாண்டா வாடா. நீ தானே தேர்த்தணும். மழையில் நனைஞ்சவங்க எக்கு போட்டு தின்றா. நல்லா பிடிச்ச எக்கு போடுவாங்க அவன். நல்லா தின்னு ஆளுக்கு ஒன்று இருந்தால் எக்கு போட்டு 50 பேராண்டி. எப்படி சில்க்கு மழை காலை போட்டேன் அப்படி தின்ற நல்லா. நம்ம கடைசியாக ஆடுகள் சினையாக இருக்கும்போது இங்கே வந்து மேய்ச்சோம். நம்ம வளர்ந்தா இறந்ததுக்கப்புறம் வயக்காடு பக்கமே போகலை. அதனால் கம்மாக்குள்ளேயே போட்டிருந்தோம். மழை டைம் இங்கேயும் சரியான மேட்சே இல்லை. ரொம்ப கஷ்டத்திலே கிடந்துச்சு. எப்படியோ இந்த அளவு குட்டி போட்டு அப்போ நல்லா மேட்ச் இருந்தால் குட்டி நல்லா வளர்த்துருப்பாளுக்கு. தரையிறோம் மழையும் பெஞ்சுக்கு இருந்துச்சு. சரியான மேட்ச் இல்லாமல் கிடந்தாலும் குட்டிகள் நிறையா இழப்பாகி போச்சு. இப்போ ஆடுகள் குட்டி போட்டதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு வந்துருங்க. ஏன்னா வயக்காடு மேட்சில் போய் நல்லா குட்டி ஈன்றதுலேருந்து வயக்காடு மேட்சில் கொடுத்தேன். நம்ம டைனோஸுக்கெல்லாம் பாலுகள் ஊறணும்ல. அதனால் பாலுகள் நல்லா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா ஊறுதுங்க. வயக்காடு மேட்சை போய்ட்டு நம்ம கொடி கிடி கடிக்கலா அவளுக்கு பிரச்சனை இல்லை. இங்கேயே பயவுள்ள கொடி இருக்கான்ட்டு ராவுரா. ஆனால் இருந்தாலும் நல்லா மேட்சை அங்கிட்டு நம்ம மக்காச்சாலம் மேட்சை கொண்டு விட்டோம். இன்னும் மக்காச்சாலம் மட்டும் தான் அழிவு காடு தாங்க தேடணும் நம்ம. நான் சொல்கிறேன் கரெக்டு தானே கிரேசியாக்கா நேற்று திண்டையிலடி பார்த்துக்கிட்டே இருக்கா அவர். மோனிக்காலாம் நல்ல புல்லாக ராவி பழகிட்டு இப்போ இதெல்லாம் இப்போ இருக்கு வேணான்றாளுங்க. ஒரு காலத்தில் எதாவது தேண்டி திண்டிங்க. சின்ன வளர்ச்சி இப்போ நல்லா சோளத்துக்கு கொடுத்தீங்க, நல்லா திண்டாங்க. தேத்தனும் பயவில் இவன் நண்டு திரிசா இவளெல்லாம் ரொம்ப மெலிச்சிட்டாளுங்க. ஆனால் இதெல்லாம் ஆட்டை போடுற கேஸு. நீலாம் ரொம்ப அப்படியே ஆட்டை போவர். அப்படியே கண்ணை சிமிட்டாமல் இருக்கேன். ஒருத்தர் வரானே என்னமோ நெத்து கொடுக்க போகிறேன்டே. கருப்பசாமி என்கிற பிளாக் சாமி. என்னடா இது இல்லைடா. ஏண்டா உங்களுக்கு இல்லாத நெத்து ஏண்டா இப்போ வரும்போது இம்புட்ரா கொடுத்தேன். எங்கே ஒருத்தி வந்துட்டா கடங்காமி. என்ன நம்ம கடங்காரன் எக்கிப்பாண்டி எனக்கா பின்னாடியே வருவோம். நல்லா பழுனுமாக உங்களுக்குலாம் பேர் வைக்க முடி. நம்ம பூச்சி குட்டி போட்டதுலேருந்து அப்படியே ரொம்ப ஓடிக்கிட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு போட்டா. நான் எதிர்பார்க்கல ஒரு குட்டினாலும் பெரிய குட்டி போடுவான்னு எதிர்பார்க்கல. ரொம்ப இதாக இருந்தாங்க. இப்போ டெய்லியும் பிள்ளை வந்து பார்ப்பா. நம்ம மோனிகாவோட எங்கே இருக்கா மோனிகா போயிட்டாளா, அவளோட பிள்ளையத்தான் நம்ம சேர்த்து விட்டுருக்கோம். சந்தைக்கு போய் இந்த வாரம் சந்தைக்கு போய் ஒரு குட்டி இவளுக்கு சேர்த்து போடணும். ஏன்னா பிள்ளை நான் வந்துருச்சு பாய் விலைக்கு பூச்சி. ஆனால் ரொம்ப அந்த பால் வர்க்கம் இவ்வளோ நல்லா ஸ்கை பால் வர்க்கம் தான். என்ன செய்ய எப்படி ஆகும்போது எதிர்பார்க்கல. பூச்சி நல்லா வளர்த்தா, யார்கிட்டையும் முட்டு வாங்காமல் இருந்தா. கடைசியில் எப்படி ஆடு முட்டி இதாக போச்சு. அப்படியே ஓடிக்கிட்டாங்க. ஒரே நாள் ரொம்ப ஒடுங்கி போயிட்டா பூச்சி. நானும் பூச்சிக்குட்டி இறந்த குட்டி இதை போட வேணான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் தான் கேட்டீங்க. சில பேர்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேர்லாம் என்ன மிரட்டினீங்க. என்ன மிரட்டி என்ன செய்ய போகிறீங்க சொல்லுங்கள் நண்பா. உங்களுக்கு நான் தான் ஓப்பனாகவே சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் நண்பா. பிடிக்கலாட்டி உங்களோட விருப்பம். நான் எப்போயுமே வீடியோ எண்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் என்ன மிரட்டுறீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன், இனிமேல் யாரும் வீடியோ பார்க்க வேணான்னு என்னமோ சொல்கிறீங்க. அதான் உங்களோட விருப்பம் நண்பா. பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காத நான் என்ன சொல்ல நான் அவங்க கூட சண்டைக்காக வரப்போ போகிறேன். நிறைய பேர் அப்படித்தான் கமெண்ட்டில் சொன்னாங்க. அதனால தான் பார்த்தேன். சரி ரிப்ளை வீடியோ போடுவோம், உண்மையை உடச்சி சொல்லுவோம், ரிவீல் பண்ணிவிட்டு தான் எல்லா குட்டி இறந்ததை நான் சொல்லிட்டேன். இல்லாட்டி அது சொன்னால் சில பேருக்கு டிப்ரெஷன் ஆகும். அதனால தான் சில பேர் யூடியூப்பில் எதுக்கு வராங்கன்னா நம்ம வீட்டோட ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும். இல்லாட்டி ஏதோ மைண்டை மறந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு 10 நிமிஷம் இருப்போம்னா யூடியூப் வருவோம். இங்கேயே வந்துட்டு இப்படி ஒரு இலை வீடியோ போட்டோம்னா இன்னாங்கடா நீ அங்கே வரல தொல்லைனா இங்கே தாண்டா பார்த்தேன், இங்கே அதை விட தொல்லையாடானா. அதனால தான் நான் அந்த மாதிரி வீடியோலாம் போகிறத யாரும் போட மாட்டாங்க. சில பேர் போடுவாங்க, அது ஒரு வீடியோ தான் போடுவாங்க. அதே மாதிரி தான் நானும் அப்படி தான் போடவான்னு தான் இருந்தேன். நீங்கள் கேட்டீங்க, எங்கே விட்டீங்க, என்ன இந்த வாங்கிங்கன்னு நானும் கொடுத்துட்டேன். பூஜை முள்ளே எடுத்தாச்சு, கிளம்பலாமா? என்ன காலை அரிக்குதா, என்னாச்சு? எறும்பு காலை உள்ளே விட்டேன், அப்படி தான் தெரியுது. எறும்பு காலை விட்டு நல்லா மேய்ச்சிட்டா, பரவாயில்ல. நான் கூட எப்படின்னு நினச்சேன். பூச்சி பேச்சு காக்கா பூச்சே, கொம்பு பெயிண்ட் உனக்கு அழியாமல் இருக்குடி. வா பொறுமையாக வா, ஒன்றும் அவசரம் இல்லை. வாங்க எல்லாம் இருக்குது. வாடா நீ வாடா, எல்லா பேரும் ஒன்றா இருக்க தட்டி விட்றேன். எடுத்து கிடக்குற நீங்கள் முன்னாடி தின்ட்டீங்களே, இவ்வளோ பழனே அடியாரு உஷாராரு பார்த்துக்க. இந்த இருக்குது நல்லா நெத்து, காஞ்ச நெத்து, சிலுக்கை வந்து சீட்டை பிடி சிலுக்கை மொத்தமாக வராங்க. அட பாவியில் நெத்து இருக்குது, 10 நெத்தாண்டா இருக்கும். இதில் கிட்ட கண்டுபிடி உங்களுக்கு கொடுக்க. விவரம் ரெடியாகவும் தயாராகும்.
விழுகுது 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 விழுகுதுடா விழுகுதுடா விழுகுறா 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 பிறகு திருசா கீழே பாரு முடிய பழுமாலை கீழே சீட்டப்படி இருக்கு நல்லா முத்துனதாக கிடக்கு. பரவாயில்ல, காஞ்சி வச்சு இந்த அளவுக்கு கிடக்கும்னு நானே எதிர்பார்க்கல. இந்த அவ்வளோது பரவாயில்ல, கரைச்சி முடிச்சு இப்படி தின்றாம அப்படி தின்றா, கரைச்சி முடிச்சு நின்றா. டைனோஸ், நீ இப்போ குட்டி போட்டதுலேருந்து எவ்வளோ 2 கால் நிற்கிறான். தாயும் பிள்ளையும் எல்லாம் நிற்கிறீங்க. நல்லா தின்ட்டு வாங்க, வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம கொம்பை இங்கே வந்ததுலேருந்து சுத்தமாக மேயில பயவில் நெளிச்சிக்கிறியான். உட்காந்து பயவில் அவனுக்கு அப்படியே தூக்கம் சொக்குது. இந்த இப்போ தான் வீட்டுக்கு போய் 2 பறிக்கிறான். இவன் அதை விட நல்லா மொழிப்பாயிலே. அப்புறம் ஸ்கைபாலே, எப்படி இருக்க? ஹவாரியோ? தூக்கம் வருதா? போ சீக்கிரம் போய் என்ன தூங்க விடுதான். பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு போய் நல்லா ஒரு தூக்கத்தை போடு. சரி நண்பர்களே, நான் இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன். போய் சீக்கிரம் 5 மணிக்கு வீட்டு போய் குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு சீக்கிரம் தூக்க விடுங்க. ஏன்னா பனி பிச்சு எடுக்குதுங்க. இது வரைக்கும் பெரிய ஆள்லாம் சொல்கிறாங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு பனிலாம் விழுகலன்றாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. யாரும் எல்லோரும் அதனால் செம்பிளாடுக்காரன்னு சொல்கிறாங்க. அவங்களே கொட்டத்தில் அடிச்சுக்கிருக்காங்க. இப்போ நல்லா தான் பனி, சரியான பனிங்க. அப்படி விழுந்துக்கிருக்கு. இப்போ தை மாதம் குட்டியெல்லாம் தாங்க மாட்டேங்குது. நேரத்தெல்லாம் நல்லா ஒரு 10 மணி போல் நல்லா புகை மூட்டம் போட்டு அப்படியே கொசு போட்டு அந்த கொட்டத்தை கொஞ்சம் ஹீட்டை ஏற்றி அப்புறம் சாம்பிராணி போட்டோம். அதனால் நீங்கள் போய் சீக்கிரம் ஓடிக்கிட்டு கொஞ்சம் பசங்களை 6 மணிக்கு ஒரு தூக்க மாட்டாங்கன்னா 7-8 மணிக்கு 2 மணி நேரம் நல்லா தூங்குவாங்க. அதுக்கப்புறம் தூங்க மாட்டேன், நின்றுக்கிட்டே இருப்பேன் கொட்டத்துக்குள்ளே. அதனால் கொஞ்சம் சீக்கிரமே போய் பாலை பறக்கணும். அதனால் இந்த வீடியோ இதோட பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறுபடியும் சொல்கிறேன், பிடிக்காதவங்க லைக்கை கூட போட வேணாம், உங்கள் விருப்பம். அதனால் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவிலையும் உங்களை நான் சந்திக்கிறேன். பட்டா பாப்பா பாய். நிறைய வீட்டுக்கு ஓடியான்ட்டேன். நீ வாடிக்கு சொல்லாமல் கொள்ளாமல் ஏண்டி நீ வாடுக்கு எங்கேனே ஓட வேண்டிதான். பரவாயில்ல, எங்கிட்ட இருக்கா பூச்சே இங்கே கொடுத்துருக்க.